ஹலோ. கேக்குது கேக்குது. ஓகே ஓகே கேக்குது ப்ரோ. சரி ஓகே. யாருமே இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஓகேலா, நம்மகிட்ட எம்ப்ளாயீஸ் அப்படின்னு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு டேபிள் இருக்கு ஓகேலா. எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எம்ப்ளாயீஸ் டேபிள் இருந்து அந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற காலம் மட்டும் செலக்ட் பண்ண போறோம். அப்ப இப்படி கொடுக்கலாமா? செலக்ட், எனக்கு எந்த காலம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் காலம் வேணும். அப்ப இப்படி கொடுக்கலாமா? செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எந்த டேபிள்னா எம்ப்ளாயீஸ் டேபிள் ஓகேலா. அப்ப எம்ப்ளாயீஸ் டேபிள் வந்து நான் என்ன காலம் எடுக்க போறேன்னா ஃபர்ஸ்ட் நேம் காலம் மட்டும் எடுக்க போறேன் யாருமே. இப்ப நமக்கு எந்த காலம் மட்டும் செலக்ட் ஆயிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் நேம் காலம் மட்டும் செலக்ட் இருக்கா. இப்ப அகைன் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கமா கொடுத்து அகைன் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா அகைன் ஃபர்ஸ்ட் நேம் செலக்ட் பண்ண போறேன். அப்ப ஒரே ஸ்டேட்மெண்ட்ல சேம் காலமே மல்டிபிள் டைம் செலக்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டா, ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட்ல சேம் காலமை எத்தனை டைம் வேணாலும் நம்ம என்ன பண்ணிட்டே போக முடியும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டே போக முடியும். அப்ப யாருமே அகைன் ஃபர்ஸ்ட் நேம் காலம் செலக்ட் இருக்கா. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் இந்த செகண்ட் காலம் இருக்கு, அந்த செகண்ட் காலம் எடுத்துக்கும். இந்த செகண்ட் காலம்ல எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு அதாவது ஒரு நேம்லும் ஒரு நேமும் எத்தனை எத்தனை ஐ மீன் ஒரு ரோ இருக்கு அப்படின்னா அந்த ரோல அதாவது இந்த ரோ இருக்கு அப்படின்னா இந்த ரோல எத்தனை கேரக்டர் இருக்கு, ஒரு ஸ்ட்ரிங்லயும் எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படின்ற எனக்கு அந்த கேரக்டரோட கவுண்ட்டை ஃபைன் பண்ணும் ஓகேலா. ஸோ ஓகேலா அந்த கேரக்டரோட கவுண்ட்டை ஃபைன் பண்றதுக்கு அப்படின்னு அதாவது ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் இல்ல அப்படின்னா ஒரு ரோ இருக்கு அப்படின்னா ஸோ அதோட நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃபைன் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா லென்த். அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா லென்த். அப்ப நான் எப்படி கொடுக்கலாம்? லென்த் ஆஃப் எந்த காலம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் காலம் சொல்லிடுறேன். லென்த் ஆஃப் எந்த காலம் சொல்லிடுறேன்? ஃபர்ஸ்ட் நேம். அப்ப எப்படி கொடுக்கலாம்? லென்த் ஆஃப் என்னன்னு சொல்லிடுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் சொல்லிடுறேன். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் நேம் காலம்ல ஒரு நேம்லயும் ஒரு நேம்லயும் எத்தனை எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படின்ற என்ன வரும் அப்படின்னா அந்த கேரக்டரோட கவுண்டர் ஐட்டம் யாருமே பார்த்தீங்க அப்படின்னா எலன்ல எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படின்னா 5 ஓகேங்களா. சுந்தர்ல எத்தனை இருக்குன்னா 6, மோஜில எத்தனை 5 ஓகேங்களா. அப்படி ஓகேங்களா ஒரு ஸ்ட்ரிங்லயும் எத்தனை எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படின்ற கேரக்டரோட கவுண்ட் எல்லாம் ஃபைன் பண்ணும். அதாவது எந்த காலம்னாலும் ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் காலம் மட்டும் தானா ஓகே, இல்ல சேலரி காலம் எல்லாம் ஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னா ஸோ எந்த காலம் வேணாலும் போகல, எந்த ஒரு இன்புட்டா இருந்தாலும் ஓகேங்களா அதோட லென்த்தை ஃபைன் பண்றதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்னா லென்த் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் யாருமே. அப்ப லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கேரக்டர்ஸ் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஓகேங்களா அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஃபைன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எந்த காலமோட கவுண்டை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா சேலரி காலமோட கவுண்டை ஃபைன் பண்ணும். அப்போ கொடுக்கலாமா? செலக்ட் சேலரி, எனக்கு சேலரி காலமோட லென்த்தை ஃபைன் பண்ணுறாங்க. அப்போ கொடுக்கலாமா? லென்த் ஆஃப் எந்த காலம்னா சேலரி காலம் ஃப்ரம் எந்த டேபிள் பண்ணா எம்ப்ளாயீஸ். அப்போ சேலரியோட லென்த் என்ன பண்ணா டிஸ்பிளே ஆகும். அப்ப ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு இல்ல ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா அதோட லென்த் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்னா லென்த் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாமா. அடுத்து ஒன்று பார்ப்போம். இப்போ கொடுத்தோம் செலக்ட், நான் அகைன் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் காலம் எடுத்துக்கிறேன். தென் அகைன் ஃபர்ஸ்ட் நேம் காலம் செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நேம் நம்ம எந்த டேபிள் அப்படின்னா எம்ப்ளாய்ஸ் டேபிள். அப்போ நமக்கு என்ன காலம் மட்டும் செலக்ட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் காலம் மட்டும் செலக்ட் ஆகுமா யாருமே. இப்ப இந்த செகண்ட் காலம் எடுத்துக்குவோம். இந்த செகண்ட் காலம்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த நேம் எப்படி இருக்கும் அப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. எலன் அப்படின்னா எலன் இல்ல, சுந்தர் அப்படின்னா சுந்தர் இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் காலம்ல இருக்க இந்த ரோ அதாவது இந்த வேர்ட்ஸ்ல என்ன இதுல பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் ஆகணும். அதாவது எலன் இருக்கிறது எப்படி பிரிண்ட் ஆகும்னா NELLE அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப ரிவர்ஸ் ஓகேங்களா. அப்படி ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்றதுக்கு நம்மகிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ரிவர்ஸ். அப்ப இங்க இப்ப என்ன கொடுத்துருப்போம்னா ரிவர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்து என்ன கொடுத்துருப்போம்னா ரிவர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருப்போம்னா இந்த செகண்ட் காலம் இருக்க ஃபர்ஸ்ட் நேம் எல்லாமே என்ன ஆர்டர்ல வரப்போகுது அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல வரப்போகுது. அப்ப ரிவர்ஸ்ல மாத்துறதுக்கு நம்மகிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் யாருமே அது அப்படின்னா ரிவர்ஸ்ல வந்துருக்கா. அப்ப ரிவர்ஸ்ல மாத்துறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? இந்த ரிவர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே. லென்த் ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா லென்த் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் ஆர்டர் பிரிண்ட் பண்றதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா ரிவர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நோ பண்ணிங்க. யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? நோ ப்ரோ.
ஸோ அடுத்தீங்க அதுமே அடுத்து வைப்போம் ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் பார்க்குறோம்னா இந்த சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்ப்போம் இங்கேயுமே இப்போ எடுத்துக்குவோம் ஓகேங்களா. நம்ம எந்த காலம் மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற காலம் மட்டும் செலக்ட் பிரிண்ட் பண்ணுவோம். அப்போ எப்படி எழுதுவோம் செலக்ட் எந்த காலம் மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம். அப்போ எப்படி எழுதுவோம் செலக்ட் எந்த காலம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்தோம். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எந்த டேபிள் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். அப்போ இங்கே வருமே இப்போ நமக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் காலம் பண்ணிட்டாரு ஓகேங்களா. ஸோ அகைன் நம்ம என்ன காலம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் காலம் செலக்ட் பண்ணிக்குவோம். அப்போ எப்படி இல்லாமல் செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் என்ன கொடுத்தோம்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். அப்புறம் நமக்கு என்ன காலம் செலக்ட் ஆகிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நேம் காலம் செலக்ட் ஆச்சா. இப்போ பாருங்க ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த செகண்ட் காலம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த செகண்ட் காலம்ல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த ஃபுல் ஸ்ட்ரிங் அதாவது அதோட லென்த் என்னவோ அந்த ஃபுல் லென்த்தும் அப்படி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனை இருக்கோ அது ஃபுல்லாவே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரிண்ட் ஆயிடுச்சா. பட் இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அதாவது ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கு ஃபுல்லா பிரிண்ட் ஆக வேணாம் ஓகேங்களா. ஸ்ட்ரிங்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபுல்லா பிரிண்ட் ஆக வேணாம். அதுல இருந்து ஒரு சில நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்ல அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி வச்சுக்குவோம் சுந்தர் அப்படின்னு நேம் இருக்கு அப்படின்னா இந்த சுந்தர் அப்படின்ற நேம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபுல்லா பிரிண்ட் ஆக வேணாம் ஓகேங்களா. அது போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இந்த நேம்ல இருந்து பாதி கேரக்டர் அதாவது நமக்கு எத்தனை கேரக்டர் வேணுமோ அத்தனை கேரக்டர் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரிண்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த நேம்ல இருந்து ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர் மட்டும் தான் வேணும். இல்ல எனக்கு செகண்ட் கேரக்டர்ல இருந்து ஒரு 3 கேரக்டர் வேணும். இல்ல எனக்கு லாஸ்ட் 3 கேரக்டர் இப்படி எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர் வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு எத்தனை கேரக்டர் வேணுமோ அத்தனை கேரக்டர் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். அதாவது ஃபுல்லா பிரிண்ட் பண்ணாம பாதியா பிரிண்ட் பண்ண போறோம். அதாவது நம்ம சொல்லுவோம் கரெக்டா பார்ட்டு அந்த அதாவது ஒரு ஃபுல் சைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதை பாட்டுன்னு சொல்லுவோம். அதுல பாதி எடுத்தோம் அப்படின்னா சப் பாட்டுன்னு சொல்லுவோம் கரெக்டா. அதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரிங்கு அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து கொஞ்சம் கேரக்டர் மட்டும் நான் பிரிண்ட் பண்ண போறேன் ஓகேங்களா. ஸோ அதை பிரிண்ட் பண்றதுக்கு அதாவது ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு சில கேரக்டர் மட்டும் பிரிண்ட் பண்றதுக்கு நம்மகிட்ட ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங். அதாவது நம்ம எப்படி சொல்லுவோம் பார்ட் சப் பார்ட் அது மாதிரி ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து பர்டிகுலர் ஒரு சில கேரக்டர் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ண போறேன். அப்போ வந்து என்ன சொல்லணும்னா சப் பார்ட்ன்ற மாதிரி சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா. ஸோ இனிமே இப்போ சொல்ல போறோம். அப்ப இப்ப ஒரு கேரக்டர் அதாவது ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு கேரக்டர் மட்டும் பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்னா இந்த சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நேம் காலம்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு ஏற்கனவே இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த காலம்ல இருந்து ஓகேங்களா எனக்கு ஒரு நேம்ல இருந்தும் எத்தனை கேரக்டர் வந்தா போதும் அப்படின்னா 3 கேரக்டர் ஓகேங்களா. எத்தனை கேரக்டர் பிரிண்ட் பண்ணா போதும் அப்படின்னா 3 கேரக்டர். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்தும் எனக்கு 3 கேரக்டர் ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணா போதும். அப்போ ஏற்கனவே இப்போ நான் சப்ஸ்ட்ரிங் சொல்லிட்டேன். அந்த சப்ஸ்ட்ரிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு சில கேரக்டர் மட்டும் பிரிண்ட் பண்றேன். அப்போ ஏற்கனவே இப்போ நான் என்ன சொல்லணும் அப்படின்னா எனக்கு எத்தனை கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லணும். எனக்கு எத்தனை கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லணும். அப்ப இப்ப எனக்கு 3 கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்ல போறீங்களா. அப்ப நமக்கு எத்தனை கேரக்டர் வேணுமோ அத்தனை கேரக்டர் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்ப இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து நம்ம எத்தனை கேரக்டர் மட்டும் பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3 கேரக்டர் மட்டும் பிரிண்ட் எத்தனை கேரக்டர் மட்டும் பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா 3. அப்ப இந்த 3 அப்படின்றது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஓகேங்களா. இங்க என்ன 3 அப்படின்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வி வாண்ட் ஓகேங்களா. நமக்கு எத்தனை கேரக்டர் வேணும் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா இந்த 3யோட மீனிங் ஓகேங்களா. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து எனக்கு 3 கேரக்டர் வேணும்னு சொல்லிட்டேன். பட் நான் எங்க இருந்து 3 கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கேட்டா கிடையாது. அப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து எனக்கு எத்தனை கேரக்டர் வேணும் அப்படின்னா 3 கேரக்டர் வேணும். அதாவது எனக்கு இந்த 3 அப்படின்றது நல்லா புரிஞ்சுங்க. எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர் வேணும் அப்படின்றதா பாத்தீங்கன்னா 3. இப்ப எனக்கு 3 கேரக்டர் வேணும். அப்ப அந்த 3 கேரக்டர் எந்த பொசிஷன்ல இருந்து வேணும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். அப்ப இனிமே எனக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆரம்பிச்சு அதாவது ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆரம்பிச்சு 3 கேரக்டர் வேணும். அப்ப நான் எப்படி கொடுக்குறேன்னா 1, இந்த 1 அப்படின்றது பாத்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் த கேரக்டர் எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது 1 அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பொசிஷன் ஓகேங்களா. ஸ்டார்டிங் பொசிஷன் ஓகேங்களா. ஸோ இந்த 3 அப்படின்றது நம்பர் ஆஃப் கேரக்டர் எத்தனை கேரக்டர் வேணுமோ அத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர் ஏற்கனவே இப்போ ரன் பண்ணுவோம். அப்போ ஏற்கனவே ஒரு நேம்ல நமக்கு எத்தனை கேரக்டர் வந்திருக்கு அப்படின்னா 3 கேரக்டர் வந்திருக்கா. அப்போ ஏற்கனவே இப்போ இந்த சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து நமக்கு எத்தனை கேரக்டர் வேணுமோ அத்தனை கேரக்டர் மட்டும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இந்த 1 அப்படின்றது விச் பொசிஷன் ஓகேங்களா. ஸோ பொசிஷன் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் எங்க இருந்து எனக்கு 3 கேரக்டர் வேணும் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இந்த 1ஓட மீனிங். இப்போ வருவேன் இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு இப்போ நீங்க ஒரு குறி சொல்லுங்க ஓகேங்களா. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு 4 கேரக்டர் வேணும். எத்தனை கேரக்டர் வேணும் அப்படின்னா 4 கேரக்டர்ஸ் வேணும். இல்ல எத்தனை கேரக்டர் வேணும் அப்படின்னா 4 கேரக்டர் வேணும். எந்த பொசிஷன்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா செகண்ட் பொசிஷன்ல இருந்து ஆரம்பிக்கணும். செகண்ட் பொசிஷன்ல ஆரம்பிச்சு எனக்கு 4 கேரக்டர் வேணும். இல்ல அதுக்கான குறி சொல்லுங்க அப்போ. Select
first name, first name, comma, okay, substring, okay, substring, okay, first okay, name, first first name, comma, Comma. 2. இந்த 2 அப்படி two comma, second position, செகண்ட் எனக்கு எத்தனை செகண்ட் எனக்கு 4, comma, 2 4, comma 5, 4. 2 comma 5, 4 கொடுக்கலாமா 5 கொடுக்கலாமா second, 5, 5, 5, Carrot. 4. 2 comma 4, 4. ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்போம்னா அந்த 2,5 அப்ப 2,5 கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகும் யாருமே எத்தனை கேரக்டர் வந்திருக்கு 5 character வந்திருக்கு. அப்ப இந்த 5 அப்படின்றது என்னது Total number of character display டோட்டல் நம்பர் ஆஃப் இந்த 5 அப்படின்றது 5th பொசிஷன் வரைக்கும் கிடையாது 5 Four. கேரக்டர் வரும் ஓகேவா டிஃபரன்ஸ் புரியுங்களா okay, sir. Okay, okay. நாட் அப் டு தேர்ட் ஓகேங்களா சோ இங்க என்னன்னா தேர்ட் கேரக்டர் வரைக்குமான்னு கேட்டா அது கிடையாது எனக்கு 3 கேரக்டர் வரும் புரியுங்களா Okay, Okay. 5 அப்படின்னா எத்தனை கேரக்டர் வரும் 5 5 characters. characters. இப்போ எனக்கு 4 கேரக்டர் தான் வேணும் செகண்ட் கேரக்டர் ஆரம்பிச்சு 4 கேரக்டர் வேணும்னா அப்ப இங்க என்ன தான் கொடுக்கணும் 2 comma 4, 4. 4 அப்ப இங்க எந்த பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணும் second position, Second position. செகண்ட் பொசிஷன்ல ஆரம்பிச்சு எத்தனை கேரக்டர் வரும் 4 character, 4 characters. 4 கேரக்டர் புரியுதுங்களா டிஃபரன்ஸ் புரியுதா okay, okay. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா 3 எனக்கு தேர்ட் கேரக்டர்ல ஆரம்பிச்சு 2 கேரக்டர் வேணும் 3 comma 2, சொல்லுங்க அப்போ ஃபுல்லா select first name, select first name, comma, ஆமா substring, String. substring of first Okay. name, first name, comma, ஸ்டேன் கமா 2 comma, 3, 3, comma, 3 கமா 3 comma 2, 2 அப்ப நமக்கு எந்த பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணும் 5. third position Third ஆரம்பிச்சு position. தேர்ட் பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை கேரக்டர் வரும் Third and fourth display பண்ணும். செகண்ட் கேரக்டர் ஓகே ரெண்டு கேரக்டர் மட்டும் வந்திருக்கா நோ பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங்ன்ற ஃபங்க்ஷன் ஓகே நோ பண்ணியாச்சா ஹலோ yes bro, ஓகே ஓகே ஸோ அப்போ சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு சில நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்னா சப்ஸ்ட்ரிங் ஓகேங்களா இந்த சப்ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஆர்குமெண்ட் இருக்கு அப்படின்னா 3 ஆர்குமெண்ட் ஓகேங்களா அதாவது எந்த வேல்யூ கூட ஒர்க் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பொசிஷன் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் எந்த பொசிஷன்லேருந்து எனக்கு வேணும் ஓகேங்களா அப் டு எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணும் ஹவு மெனி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வி வாண்ட் அப்படின்றது தேர்ட் ஆர்குமெண்ட் புரியுங்களா யாருக்காச்சும் ரவுட்ஸ் இருக்கா சப்ஸ்ட்ரிங்கில் அவின்ஜி ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க அவின்ஜி
இப்போ இப்போ ஸ்ட்ரிங்கு சப்ஸ்ட்ரிங்கில் நீங்கள் வந்து இப்போ பேர் போட்டீங்க சுந்தர்னு வந்திருக்கு. இப்போ வந்து சுரேஷ் ராஜ் அப்படின்னு கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கேப்பும் ஒரு கவுண்டிங் எடுக்குமான்னு கேட்குறேன். ஆக்சுவலா பாத்தீங்க சுரேஷ் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங்ல வந்து அந்த மாதிரி கேப் கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அப்படி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த கேப்பும் இந்த ஒரு பொசிஷன் தான். ஒரு கவுண்ட் எடுக்கும் அப்படிதானே? ஒரு கவுண்ட். ஆமா. சரி ஓகே. ஓகே. ஸோ அடுத்தீங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேலாம் இப்படி எடுத்துக்குவோம். செலக்ட் என்ன காலம் எடுத்துக்கோம்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு காலம் எடுத்துக்குவோம். அப்படி எடுக்கலாம். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நேம் காலம் செலக்ட் ஆச்சா. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஒரு சில நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம். பட் இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நேம் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்ல எனக்கு என்ன கேரக்டர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இ அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். என்ன கேரக்டர் இருக்கான்னு செக் பண்ணணும். இ அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு. அதாவது எந்த அந்த ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தர் அப்படின்னா சுந்தர்ல ஈன்ற கேரக்டர் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கேரக்டரோட பொசிஷன் என்ன அப்படின்னு பொசிஷன் ஆஃப் த கேரக்டர் எனக்கு ஃபைண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலன்ல இந்த கேரக்டரோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா அதாவது நான் சொல்றது பார்த்தீங்கன்னா ஸ்மால் இ ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரிங்ல ஸ்மால் இயோட பொசிஷன் என்ன பார்த்தீங்கன்னா 4th. அப்போ இந்த நேம்ல இந்த கேரக்டரோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 4 ஓகேங்களா. அப்போ இந்த பொசிஷன் ஆஃப் த கேரக்டர் இந்த நேம்ல பார்த்தீங்க அப்படின்னா 5th பொசிஷன் ஓகேங்களா. இந்த நேம்ல பார்த்தீங்கன்னா 3rd பொசிஷன், இந்த நேம்ல பார்த்தீங்கன்னா 2nd பொசிஷன். அப்படி எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்ல அந்த கேரக்டர் எந்த பொசிஷன்ல இருக்கு எத்தனாவது கேரக்டரா இருக்கு அப்படின்ற அந்த கேரக்டரோட பொசிஷனை ஃபைண்ட் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா அதோட பொசிஷன் ஃபைண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா இன்ஸ்ட்ரிங். அதுக்காக யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் இன்ஸ்ட்ரிங். அப்ப இன்ஸ்ட்ரிங் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் த கேரக்டர் ஓகேங்களா. ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா அந்த கேரக்டரோட பொசிஷன் ஆஃப் த கேரக்டர் வந்து நம்ம ஃபைண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதா பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரிங் ஓகேங்களா. இப்ப படிச்சுவோம். நான் அகைன் எந்த காலம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் காலம் எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு என்ன அப்படின்னா அகைன் ஃபர்ஸ்ட் நேம் காலம் வந்து என்ன ஆயிடும்னா செலக்ட் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கேரக்டரோட பொசிஷன் ஃபைண்ட் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா இன்ஸ்ட்ரிங் ஓகேங்களா. ஸோ நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இனிமே இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேம் காலம்ல நான் இன்ஸ்ட்ரிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு கேரக்டரோட பொசிஷன் ஃபைண்ட் பண்றது. அப்போ நான் என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த காலம்ல இன்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா எந்த கேரக்டரோட பொசிஷன் ஃபைண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப இங்க இருமே இப்போ நான் எந்த கேரக்டரோட பொசிஷன் ஃபைண்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஸ்மால் இ. எந்த ஈயோட பொசிஷன் அப்படின்னா ஸ்மால் இ. அப்ப இங்க இருமே நான் என்ன கேரக்டரோட பொசிஷன் ஃபைண்ட் பண்ணா ஈன்ற கேரக்டரோட பொசிஷன் ஃபைண்ட் பண்ண போறேன். இங்க இருமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேம் எடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எந்த நேம் எடுத்துக்கோம்னா இந்த ஜெனிஃபர் அப்படின்ற நேம் எடுத்துக்குவோம். இப்போ இங்க பாருமே இப்போ இந்த நேம்ல என்ன கேரக்டர் இருக்கு அப்படின்னா ஈன்னு கேரக்டர் இருக்கு. இப்போ நான் என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஈயோட பொசிஷன் தான் ஃபைண்ட் பண்ணும். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்க்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கேரக்டர் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் எந்த கேரக்டர் ஸ்டார்ட் பண்ண சொல்லணும் அப்படியே என்ன பண்ணணும்னா ஒரு கேரக்டராக தேடி பார்த்து எங்கே ஈ இருக்கோ அந்த ஈயோட பொசிஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இங்கே நான் தேர்ட் ஆர்குமெண்ட் என்ன பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஸோ இங்கே இன்ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங் எழுதும்போது எந்த கேரக்டர் இருந்து எந்த கேரக்டர் வரைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் கரெக்டா. ஸோ அதாவது எந்த கேரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் கரெக்டா. அதே மாதிரி தான் இந்த இன்ஸ்ட்ரிங்லையும் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா எந்த கேரக்டர்ல இருந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா இல்ல செகண்ட் கேரக்டர்ல இருந்து இருக்கான்னு தேடி பார்க்கணுமா இல்ல தேர்ட் கேரக்டர்ல இருந்து ஆரம்பிக்கணுமா எந்த கேரக்டர்ல இருந்து தேடுறதுக்கு ஆரம்பிக்கணும் ஸ்கேன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற சொல்லணும். அப்படிங்கிறமே நான் எந்த கேரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்ல போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சொல்றேன். எந்த கேரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்ல போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர். அதாவது இங்கே இன்ஸ்ட்ரிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்ல ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா அந்த கேரக்டரோட பொசிஷன் ஃபைண்ட் பண்றது. அப்ப இப்போ பொசிஷன் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு 10 கேரக்டர் இருக்கு அப்படின்னா நான் எந்த கேரக்டர்ல இருந்து அந்த ஸ்ட்ரிங்ல வந்து தேட ஆரம்பிக்கணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கேரக்டர் இருந்தா செகண்ட் கேரக்டர் இருந்தா தேர்ட் கேரக்டர் இருந்தா அப்படின்னு எந்த கேரக்டர்னு சொல்லணும். அப்ப இங்க 1 அப்படின்றது பொசிஷன் ஆஃப் த கேரக்டர் we are going to start for scanning. நான் எந்த கேரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றது ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்ப அதனால தான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 1 கொடுத்துருக்கேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெனிஃபர்ன்ற நேம் எடுத்துப்போம். இந்த நேம்ல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ஈ இருக்கு அப்படின்னா 2 ஈ இருக்கு. அதாவது
நம்ம ரொம்ப ஜென்ரலா பாக்குறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதாவது ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா அந்த வேர்டுல சேம் கேரக்டர் எத்தனை டைம் வேணாலும் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வருமே, நம்ம ஈஸியா அப்படி நம்ம எடுத்துக்கோங்களா, இதெல்லாம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோமே, ஏ, எம், ஓகேலாம், எல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்ட்ரிங்ல எதனா வருதுன்னா மல்டிபிள் டைம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரிப்பீட் ஆகுதான். அதாவது ஒரு நேம் ஒரு வேர்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேர்ட்ல ஒரே கேரக்டர் எத்தனை டைம் வேணாலும் என்ன ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ ஆர்க்கில் என்ன பண்ண அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல ஈன்ற கேரக்டர் தேடி போகும். ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துங்க, ஈன்ற கேரக்டர் தேடி போகும். எந்த கேரக்டர்ல ஸ்டார்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து ஆரம்பிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து ஆரம்பிச்சு தேடி போகும்போது இப்படி தேடி போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் வர ஈயோட பொசிஷன் வேணுமா, இல்ல தேடி போகும்போது செகண்ட் டைம் வர ஈயோட பொசிஷன் வேணுமா, எந்த கேரக்டர் எந்த ஈயோட பொசிஷன் வேணும், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்ட் ஆகுறதா, இல்ல செகண்ட் டைம் ஃபவுண்ட் ஆகுறதா, இல்ல தேர்ட் டைம் ஃபவுண்ட் ஆகுதா அப்படின்னு எத்தனை டைம் ஃபவுண்ட் ஆகுற அந்த ஈயோட பொசிஷன் வேணும் அப்படின்னு சொல்லணும். அப்ப இங்கே நான் இப்ப என்ன கொடுத்துறேன் அப்படின்னா 1,1 அப்படின்னு கொடுத்துறேன். அப்ப இங்க இது பாத்தீங்க அப்படின்னா எந்த பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றது, இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனாவது டைம் ஃபவுண்ட் ஆகிற ஈ. இப்போ ஃபர்ஸ்ட் கேட்ல இருந்து ஸ்கேன் பண்ணி தேடிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கேட்ல தேடி பார்க்கும். ஓகேங்களா, ஈ இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும், இல்ல. ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா செகண்ட் கேட்ட போய் பார்க்கும். செகண்ட் கேட்ட போய் பார்க்கும்போது செகண்ட் கேட்ல என்ன இருக்கு அப்படின்னா ஈ இருக்கு. ஓகேங்களா, இப்ப இந்த செகண்ட் டைம் அதாவது ஃபர்ஸ்ட் கேட்ல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்ட் ஆகிற ஈயோட பொசிஷன் வேணுமா, இல்ல எனக்கு செகண்ட் டைம் அப்படியே தேடிட்டே வந்துச்சு அப்படின்னா இவ ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்ட் ஆறு அப்படி தேடிட்டே வந்துச்சு அப்படின்னா திரும்ப எனக்கு செகண்ட் டைம் ஒரு டைம் போகும். அப்ப செகண்ட் டைம் ஃபவுண்ட் ஆகிற ஈயோட பொசிஷன் வேணுமா, எத்தனாவது டைம் ஃபவுண்ட் ஆகிற ஈயோட பொசிஷன் வேணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்ட் ஆகிற ஈயோட பொசிஷன் வேணும்னு சொல்லி அப்ப இங்க ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆரம்பிச்சு ஈன்றது எத்தனை கேரக்டர் இருக்கு, ஃபோர்த் கேரக்டர் இருக்கா, அப்ப அதோட பொசிஷன் கொடுத்துக்கலாம். இங்க இருமே இப்ப இந்த நேம் பார்ப்போம், ஜெனிஃபர் பார்ப்போம். இங்க இருமே ஜெனிஃபர்ன்ற நேம் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல ஆரம்பிச்சு ஈன்ற கேரக்டர் எத்தனாவது பொசிஷன் இருக்கு, செகண்ட். அந்த பொசிஷன் ரிட்டர்ன் பண்ணிக்கோ. ஓகே. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கேட்ல இருந்து ஆரம்பிக்கணும், செகண்ட் டைம் வர ஈயோட பொசிஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 1,2 போட்டணும். ஓகே, ஃபுல்லா சொல்றீங்களா, ஸ்டேட்மென்ட் ஃபுல்லா சொல்லுங்க. அப்போ செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் என்ன ஃபங்க்ஷன் இருக்கும்னா இன்ச்சிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம், பொசிஷன் ஆஃப் தி ஆல்பபெட். ஓகேங்களா, பொசிஷன் ஆஃப் தி கேரக்டர். ஓகேங்களா, சோ ஒரு பொசிஷன் கேரக்டரோட பொசிஷனை ஃபைண்ட் பண்ணி நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா இன்ஸ்டிங் யூஸ் பண்ணலாம். இங்க எந்த காலம் போய் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம். என்ன காலம், ஃபர்ஸ்ட் நேம். இப்போ நமக்கு இங்க எந்த கேரக்டரோட பொசிஷன் வேணும், இ ஸ்மால் இ. அப்ப அந்த ஸ்மால் இன் கொடுக்கலாமா. ஸோ இங்க கொடுக்குற டேட்டா எப்பவுமே கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா, இப்போ கேப்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கேப்ஸ் ஈயோட பொசிஷன் கொடுங்க, ஸ்மால் இ கொடுத்தீங்கன்னா ஸ்மால் ஈயோட பொசிஷன். ஓகேவா, ஓகே. ஓகேங்களா, இப்போ இங்க நமக்கு எந்த கேரக்டர்ல இருந்து ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும், ஃபர்ஸ்ட் கேட்ல ஆரம்பிச்சு நமக்கு எத்தனாவது டைம் ஃபவுண்ட் ஆகி வேணும், செகண்ட் டைம். அப்ப இங்க ஃப்ரம் எந்த டேபிள், எம்ப்ளாயிஸ். அப்ப எலன்ற நேமுக்கு என்ன வரும், எலன்ற நேமுக்கு 0 தான் வரும். 0. ஏன் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் கேட்ல ஆரம்பிக்கும், ஃபர்ஸ்ட் கேட்ல ஆரம்பிச்சு அப்படியே ஒரு கேரக்டர் தேடி போகும். இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஃபவுண்ட் ஆயிரும், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஈ ஃபவுண்ட் ஆகும். ஆமா, திரும்ப என்ன பண்ணா திரும்ப செகண்ட் டைம் ஃபவுண்ட் ஆர் ஈக திரும்ப அகைன் ஸ்கேன் பண்ணிட்டே போகும். செகண்ட் டைம் ஃபவுண்ட் ஆகுமா, இல்ல ஆகாது. அப்ப அங்க என்ன வந்துரும் 0. இங்க இருமே புரியுதுங்களா, புரியுதா, ஓகேங்களா. இப்ப போய் நம்ம எங்கெல்லாம் ரெண்டு டைம் ஈ இருக்கோ அந்த நேம் எடுத்துக்குவோம். இங்க இருமே இப்ப நான்டி அப்படின்ற நேம் இருக்கா, அதே மாதிரி எந்த நேம் இருக்கு அப்படின்னா ஜெனிஃபர் அப்படின்ற நேம் இருக்கா. இப்போ இங்க எத்தனை கேரக்டர் இருக்கு, 7th பொசிஷன் இருக்கா, புரியுங்களா. ஓகே, இப்போ சின்ன ஒரு அசைன்மெண்ட். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு தேர்ட் கேட்ல ஆரம்பிக்கும். எந்த கேட்ல ஆரம்பிக்கும்னு சொல்றேன், தேர்ட் கேட்ல ஆரம்பிச்சு. ஓகேங்களா, எனக்கு எத்தனை டைம் ஃபவுண்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்ட் ஆகுது வேணும். எத்தனாவது டைம் ஃபவுண்ட் ஆகுது வேணும், ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்ட் ஆகுது வேணும். ஓகேங்களா, சொல்ல முடியுமா, செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா இன்ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் கமா இ கமா இ. ஒரு நிமிஷம், இ. ஓகேயா,
அடுத்து 3,1 3, 1 1. அப்ப எந்த பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணும்? தேர்ட் பொசிஷன் ஸ்டார்ட் தேர்ட் பொசிஷன் ஆரம்பிச்சு எத்தனை டைம் ஃபவுண்ட் ஆகுது வரும்? ஃபர்ஸ்ட் எத்தனை டைம் ஃபவுண்ட் ஆகுது வரும்? ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்ட் ஆகுது வரும். ஓகேங்களா, புரியுங்களா? ஓகே, சரிங்க. இப்போ சின்னதாக ஒரு அசைன்மெண்ட் எல்லாரும் நோட் எடுத்துக்கங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஓகேங்களா, இப்போ நான் ஒரு 2 நேம் எக்ஸாம்பிள் தரேன். இப்போ இந்த ஜெனிஃபர் நேமுக்கும் ஓகேங்களா, அடுத்து இந்த ஆன்டி அப்படின்ற நேமுக்கும் அடுத்து எலன் அப்படின்ற நேமுக்கும் என்ன ரிசல்ட் வரும்னு எழுதுங்க. எலனுக்கு என்ன ரிசல்ட் வரும், அதாவது பொசிஷன் என்ன பொசிஷன் வரும், அதே மாதிரி ஜெனிஃபருக்கு என்ன வரும், நான்டிக்கு என்ன வரும் அப்படின்னு எழுதுங்க. எலனுக்கு என்ன ரிசல்ட் வரும்? எலனுக்கு 1 வந்துரும். எலனுக்கு 1. ஓகே, எதுக்காக 1 வரும்? தேர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, எலனுக்கு என்ன வரும்? 2 வருமா 1 வருமா? 2. தேர்ட்ல ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, மத்தவங்க யாருக்காச்சும் என்ன ஆன்சர் வந்திருக்கு? மத்தவங்களுக்கு என்ன வரும்? யாராச்சும் சொல்லுங்க. ஓகே, 1 வரும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 2 வரும். கரெக்டா? சரி, ஓகே. ஸோ அடுத்து ஜெனிஃபருக்கு என்ன வரும்? ஜெனிஃபருக்கு என்ன வரும்? 5. ஓகே, 5 ப்ரோ. ஓகே, நான்டிக்கு 4. நான்டிக்கு 4. இப்போ எப்படி வச்சுக்கோங்க? ஹெர்மனுக்கு என்ன வரும்? 0. ஹெர்மனுக்கு என்ன வரும்? 0. ஏன்? தேர்ட்ல இருந்து தான் கால்குலேட் பண்றோம், ஸ்டார்ட் பண்றது. ஓகே, அதுக்கப்புறம் இ ஆல்பபெட்டே இல்ல. ஓகே, சரி, ஓகே. ஸோ ஏன்மே இப்போ எலனுக்கு என்ன ரிசல்ட் வரும்னு சொன்னீங்க? 2வா? 1 அப்படியே ரிசல்ட் வாங்க. எலனுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? 4 வந்திருக்கா? நான்டிக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? ஏன்னா ஜெனிஃபர் போகும். 4. ஜெனிஃபருக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? 7. ஓகேங்களா? நான்டிக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? 4. ஓகே, ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க கரெக்ட்டா? சரி 1ல இருந்து, அதனால 4 வந்து. சரி, ஓகே. எப்படி வந்திருக்குன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் மெமரியில எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் இருக்க ஸ்ட்ரிங்கோட நம்பர் தான் வருது. அதேதான். ஓகேங்களா, நீங்க எந்த கேரக்டர் இருந்து வேணா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது அந்த ஸ்ட்ரிங்ல அந்த கேரக்டரோட டிஃபால்ட் பொசிஷன் என்னவோ அதோட டிஃபால்ட் பொசிஷன் தான் ரிட்டர்ன் பண்ணும். புரியுங்களா? ஓகே. அப்புறம் எதுக்கு இப்போ போய் நான் தேர்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹெர்மன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோமே, இப்ப அதுக்கு முன்னாடி இருக்க ஈயை நம்ம என்ன பண்ணிட்டோம்? இக்னோர் ஆயிடுச்சு. அது இக்னோர் ஆயிடுச்சு. அப்ப இந்த எந்த கேரக்டர்ல இருந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, சோ எந்த கேரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், அப்ப அதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அதை இக்னோர் பண்றது தான். அப்ப நீங்க எந்த பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அதோட டிஃபால்ட் பொசிஷன் என்னவோ அதான் ரிட்டர்ன் பண்ணும். புரியுங்களா? ஓகே. யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? சரி, ஓகே. இப்போ இப்படி வச்சுக்குவோம்.
இப்ப 3,2 அப்படின்னு கொடுத்துருவோம். என்ன கொடுத்துருவோம்? 3,2. 3,2. 3,2 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜெனிஃபருக்கு என்ன ரிசல்ட் வரும்? ஜெனிஃபருக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 தான் வரும். ஓகே, பாத்தீங்கன்னா 3,2 போயிடலாம். ஜெனிஃபருக்கு என்ன வரும்? எந்த கேட்ல ஆரம்பிக்கும்? தேர்ட்ல ஆரம்பிக்கும். தேர்ட்ல ஆரம்பிக்கும். அப்படியே தேர்ட் கேட்ல ஆரம்பிக்கும். இல்ல தேர்ட் கேட்ல ஆரம்பிச்சு அப்படியே ஒன்னொன்னா ஸ்கேன் பண்ணிட்டே போகும். ஒரு டைம் என்ன ஃபவுண்ட் ஆயிரும்? ஸ்கிப் பண்ணிட்டோம். Founded. இப்போ செகண்ட் நேம் ஃபவுண்ட் ஆகுமா? 0. 0 வரும் bro. 5 bro. நல்லா யோசிச்சு 7. 7 ஓகேலாம். ஸோ நம்ம எந்த கேட்ல இருந்து ஆரம்பிச்சாலும் எதை தான் ரிட்டர்ன் பண்ணும்? ஒரிஜினல் பொசிஷன் என்ன இருக்கோ அதான் வரும். அதோட Default position. Default position. டிஃபால்ட் பொசிஷன் இருக்கும். புரியுங்களா? இன்ஸ்டிங்ல யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? அப்ப ஓகேங்களா, இன்ஸ்டிங் வந்து யாராச்சும் கேட்குறாங்க அப்படின்னா இன்ஸ்டிங் இட் ரிட்டர்ன்ஸ் டிஃபால்ட் பொசிஷன் ஆஃப் த கேரக்டர். ஓகேங்களா, அப்ப நான் எந்த பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்றேனோ அங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணும். பட் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்கிப் பண்றதுக்காக தான் நம்ம பொசிஷனை வந்து ஸ்டார்ட் பண்றது. புரியுங்களா? புரிஞ்சு. யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா இன்ஸ்டிங்ல? இல்ல bro. ஓகே, நோட் பண்ணிங்க. ஓகே, நோட் பண்ணியாச்சா? Yes bro. ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டிங் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்து பாருங்க.
இப்போ இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் நேம் காலம் செலக்ட் பண்ணுவோம். அப்படி இப்படி இல்லாமல் செலக்ட் என்ன கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தோம். இப்போ செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எந்த டேபிள்னா எம்ப்ளாயிஸ். அப்போ நமக்கு என்ன காலம் மட்டும் செலக்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நேம் காலம் மட்டும் என்ன ஆகிடும் அப்படின்னா செலக்ட் ஆகிடும். ஓகே இங்கே பாருங்க. இப்போ இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் ஃபர்ஸ்ட் நேம் காலம் செலக்ட் பண்ண போகிறேன். அப்படி இப்படி இல்லாமல் அகைன் என்ன கொடுத்துருப்போம்னா ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எந்த டேபிள் அப்படின்னா எம்ப்ளாயிஸ் டேபிள். அப்போ ஃபர்ஸ்ட் நேம் காலம் செலக்ட் ஆச்சா. இப்போ பாருங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்ல ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா ஒரு கேரக்டரோட பொசிஷனை ஃபைண்ட் பண்ணிக்கணும். பட் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்ல ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா அந்த கேரக்டரை வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த கேரக்டர் பொதுவா இன்னொரு கேரக்டரை பிரிண்ட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல எங்கெல்லாம் ஸ்மால்ல இ இருக்கோ அங்க பூரா நான் என்ன பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போறேன் அப்படின்னா கேப்ஸ்ல எக்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல போறேன். இல்ல எங்கெல்லாம் இ இருக்கோ அந்த இக்கு பொதுவா என்ன பிரிண்ட் பண்ணுன்னு சொல்ல போறேன் எக்ஸ். அப்ப ஒரு கேரக்டர் பொதுவா இன்னொரு கேரக்டர் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண போறோம். அப்ப ஒரு கேரக்டர் பொதுவா இன்னொரு கேரக்டர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீப்ளேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ரீப்ளேஸ். அப்ப இங்க ரீப்ளேஸ் ஆஃப் எந்த காலம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் காலம். ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நேம் காலம்ல ஓகேங்களா இந்த ஃபர்ஸ்ட் நேம் காலம்ல எந்த கேரக்டரை என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம் எக்ஸ் ஈஏ எக்ஸா மாத்து. அப்ப இப்படி சொல்லுவோம் ஈய ஓகேங்களா இந்த கேரக்டரை என்ன மாத்துங்க அப்படின்னு சொல்ல போறேன் அப்படின்னா எக்ஸா மாத்துங்க அப்படின்னு சொல்ல போறேன். என்ன மாத்துங்க அப்படின்னு சொல்ல போறேன்னா எக்ஸா மாத்துங்க. அப்ப இனிமே இந்த செகண்ட் காலம் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல எங்கெல்லாம் இ இருக்கோ அப்புறம் என்ன மாதிரி இருக்கு எக்ஸாம் எக்ஸாம் இருக்கா. அப்ப ஒரு கேரக்டர் பொதுவா இன்னொரு கேரக்டர் சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ரீப்ளேஸ். அப்ப மாத்திக்கலாமா இங்க இருமே. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எங்கெல்லாம் ஓகேங்களா எங்கெல்லாம் விஐ அப்படின்னு இருக்கோ எங்கெல்லாம் விஐ அப்படின்னு இருக்கோ அங்க பூரா என்ன மாத்துங்க அப்படின்னா ஒய்இஜெட் மாத்துங்க ஒய்இஜெட் மாத்துங்கன்னு சொல்ல போறேன். அப்ப எப்படி மாத்தலாம் செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் விஐ வந்து ஓகேங்களா விஐ வந்து என்னவா மாத்தணும் அப்படின்னா ஒய்இஜெட்டா மாத்தணும். என்னவா மாத்தணும் ஒய்இசெட். ஒய்இஜெட்டா எப்படி மாத்தலாம் செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா ஃபர்ஸ்ட் நேம் கமா ரீப்ளேஸ் ஃபர்ஸ்ட் நேம் எந்த காலம்னா ஃபர்ஸ்ட் நேம் காலம். கமா போய் எந்த கேரக்டர் என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம் விஐ விஐ என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம் ஒய் கமா ஒய்இசெட் ஒய்இசெட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். எங்கெல்லாம் விஐ இருக்கோ அப்புறம் என்ன மாறிடுச்சு ஒய்இசெட் ஆயிடுச்சா. இப்போ இதை பண்ணுங்கன்னு சொல்றேன். அதாவது எங்கெல்லாம் விடி அப்படின்னு இருக்கோ நல்லா பாருங்க டேவிட்ல விடி அப்படின்னு இருக்கா பிடி. இந்த விடிய எனக்கு என்ன மாத்தணும் அப்படின்னா இல்ல இந்த விடிய வந்து எனக்கு என்ன மாத்தணும் அப்படின்னா ஏபியா மாத்தணும். புரியுதுங்களா ஓகே. ஸோ அப்படி எப்படி மாத்தலாம் சொல்லுங்க அப்போ select first name comma like first name comma replace of என்ன காலம் first name அங்க போய் என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம் vd கோட்ல வந்து என்ன மாத்த போறோம் v மட்டும் போடுங்க v b from எந்த டேபிள் எம்ப்ளாயிஸ் இங்க இருமே. இப்போ ரன் பண்ணுவோம். ரீப்ளேஸ் ஆயிருக்கா ஆகல ஏன் ஏன்னா vd வந்து கண்டினியூஸா இல்ல நடுவுல வேற கேரக்டர் இருக்கு. அப்ப இங்க இருமே. அப்ப அதாவது சிங்கிள் ஸ்ட்ரிங் அதாவது இப்போ ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் அப்படின்னா அதுக்குள்ள இந்த கேரக்டர் ரெண்டு என்னவா இருக்கு அப்படின்னா கண்டினியூவா இருக்கு கரெக்டா. அப்ப இங்கேயும் அந்த கேரக்டர் என்னவா இருக்கணும் கண்டினியூஸா. அப்ப இந்த ரீப்ளேஸ் எதைத்தான் ரீப்ளேஸ் பண்ணுது கண்டினியூஸா ரெண்டு கேரக்டர் அதாவது நம்ம எத்தனை கேரக்டர்னாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த எல்லா கேரக்டரும் என்னவா இருக்கணும் கண்டினியூஸா இருக்கும். கண்டினியூவா இருந்தா மட்டும்தான் ரீப்ளேஸ் என்ன பண்ணும் ரீப்ளேஸ் பண்ணும். கண்டினியூஸா இல்ல அப்படின்னா அது போய் இது என்ன பண்ணாது ரீப்ளேஸ் ஆக டிஃபால்ட்டா அதே இருக்கும். ஆமா ஓகேதான். இப்போ ரீப்ளேஸ் போதும் நான் என்ன கொடுத்துருப்பேன்னா டிரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்துறேன். என்ன கொடுத்துறேன் டிரான்ஸ்லேட். இந்த டிரான்ஸ்லேட் என்ன பண்ணணும் என்ன பண்ணிருக்கு சேஞ்ச் ஆயிருக்கா இங்க இருமே. எங்கெல்லாம் வி இருக்கோ அங்க பூரா என்ன மாதிரி இருக்கு ஏ அண்ட் பி ஏபிஐ டிஆ இருக்கிறது பூரா என்ன மாறிடுச்சு பி பி இங்க இருமே. இங்க என்ன மட்டும் தான் இருக்கு. ஓகே வேற ஏதாச்சும் ஒண்ணு பார்ப்போம்.
இங்க இருக்குமே, இங்க டி மட்டும் தான் இருக்கு. அந்த டிக்கு பதிலா என்ன மாத்தி விட்டுருச்சு? பி வந்துச்சு. பி வந்துச்சா? புரியுதுங்களா அது? எஸ். அதாவது ரீப்ளேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டினியூவா இருந்தா தான் ரீப்ளேஸ் பண்ணும். பட் டிரான்ஸ்லேட் அப்படின்றது அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா அந்த கேரக்டருக்கு உரிய கேரக்டர் இங்க என்ன இருக்கோ அதை என்ன பண்ணி விட்டுரும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். புரியுங்களா? எஸ் ப்ரோ. அதான். அப்ப ரீப்ளேஸ்க்கும் டிரான்ஸ்லேட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ரீப்ளேஸ் கண்டினியூவா இருந்தா மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணும். டிரான்ஸ்லேட் கண்டினியூவா இல்ல அப்படின்னாலும் ரீப்ளேஸ் பண்ணும். ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா அதை மட்டும் கூட என்ன பண்ணி விட்டுரும்? ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். புரியுங்களா? எஸ் ப்ரோ. நோ பண்ணுங்க. இதான் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்க்கும் டிரான்ஸ்லேட் உள்ள டிஃபரன்ஸ். நோ பண்ணியாச்சா? எஸ் ப்ரோ. ஓகே. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்க்கும் டிரான்ஸ்லேட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இப்படி எடுத்துக்கோம். நம்ம எந்த காலம் எடுத்துக்கோம் அப்படின்னா சேலரி காலம் எடுத்துக்கோம். அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? செலக்ட் என்ன காலம் அப்படின்னா சேலரி. அப்போ எடுத்துக்கலாம். செலக்ட் சேலரி ஃப்ரம் எந்த டேபிள் அப்படின்னா எம்ப்ளாயிஸ் டேபிள். அப்போ நமக்கு என்ன காலம் மட்டும் செலக்ட் ஆகும் அப்படின்னா சேலரி அப்படின்ற காலம் மட்டும் செலக்ட் ஆகும். ஓகே, இங்கே சேலரி காலம் மட்டும் செலக்ட் இருக்கா? அடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் சேலரி அப்படின்ற காலம் எடுத்துக்குவோம். அப்போ சேலரி காலம் மட்டும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா செலக்ட் இருக்கா? இங்கே பாருமே இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு சேலரி காலம்ல எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படின்ற அந்த கேரக்டரோட கவுண்ட் தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஹலோ ஹலோ. இதுல எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா லென்த். அப்ப லென்த் ஆஃப் என்ன கொடுக்கலாமா சேலரி சொல்லிட்டோம். அப்ப யாருமே ஒரு சேலரியோட லென்த் என்ன இருக்கு அப்படின்னா 5 டிஜிட். அதாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா 5 டிஜிட் இருக்கு. இங்க எத்தனை டிஜிட் இருக்கு அப்படின்னா 4 டிஜிட் இருக்கு. சாரி, இங்க எத்தனை டிஜிட் இருக்கு அப்படின்னா 4 டிஜிட் இருக்கா? அதாவது ஒவ்வொருத்தரோட சேலரி ஒவ்வொரு சைஸா இருக்கு. கரெக்டா? இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எல்லாரோட சேலரியோட லென்த்தும் எத்தனை டிஜிட்டா மாறணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா 10 டிஜிட்டா மாறணும்னு சொல்றேன். எத்தனை டிஜிட்டா மாறணும்னு சொல்றேன்? 10. அதாவது ஒவ்வொருத்தவங்களோட சேலரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எழுதுறோம்னு வச்சுக்கோமே. இப்போ 25,000 அப்படின்னா இது வந்து 25,000. இப்போ 4,000 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்ம எழுதும் போதெல்லாம் இப்படி மாறி மாறி இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக நம்மளால ஆட் பண்ண முடியாது. கரெக்டா? இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்படி வேற வேற சைஸ், அதாவது அவங்களோட ஒரிஜினல் வேல்யூ இப்படி வேற வேற சைஸா இருந்தாலும் இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எல்லாரோட சைஸும் எத்தனை டிஜிட்டா மாறணும்னு சொல்றேன் அப்படின்னா 10 டிஜிட்டா மாறணும்னு சொல்றேன். எத்தனை டிஜிட்டா மாறணும்னு சொல்றேன்? 10 டிஜிட். அதாவது எல்லாரோட சைஸும் ஒரே ஈக்குவலா மாத்துங்க அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப இங்க வேல்யூ வந்து இப்படி வேல்யூ வந்து இன்னும் பின்னா இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே சைஸா மாத்த போறோம். அப்படி மாத்துறதுக்கு நம்மகிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா பேடிங். அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன? பேடிங். அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா பேடிங். இந்த பேடிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சைஸ் வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்? சைஸ் ஈக்குவலா. அதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்னா இந்த பேடிங், அதாவது பேடு அப்படின்னு சொல்ல போறோம் இல்லையா? சைஸ் வந்து ஈக்குவல் பண்றதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்னா பேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறமே இப்போ சேலரி காலமோட சைஸ் வந்து எத்தனை டிஜிட்டா மாறும்னு சொன்னேன்? 10 டிஜிட்.
அப்ப என்ன கொடுத்துறோம்னா 10ன்னு கொடுத்தோம். என்ன கொடுத்தணும்? 10. 10. எத்தனை டிஜிட் வேணுமோ அத்தனை டிஜிட் 10ன்னு கொடுத்தோங்களா? இப்போ வைங்கமே. அப்ப இங்க எத்தனை டிஜிட் மிஸ் ஆகுது? 5. 5. இங்க எத்தனை டிஜிட் மிஸ் ஆகுது? 6. அப்ப அந்த மிஸ் ஆகுற நம்பர் ஆஃப் டிஜிட்லாம் என்ன கொண்டு வருது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. எஸ் ப்ரோ. என்ன கொடுக்கலாம்? ரிமைனிங் கேரக்டர்ஸ் மட்டும் கொடு. அதான் ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா இங்க 24,000 இங்க இன்னும் ஒரு 5 கேரக்டர் வேணும். கரெக்டா? ஓகே. அந்த 5 கேரக்டர் என்ன வேல்யூவா இருக்கலாம்னு கேக்குறேன். என்ன கொடுக்கலாம்னு கேக்குறேன். டெசிமல் வேல்யூ. x கொடுக்கலாம். புரியல. x இந்த மாதிரி கொடுத்துக்கலாமா? 0 கொடுக்கலாமா? இல்ல டாட் எது வேணா கொடுக்கலாம். ஓகே. ஸ்டார் டாட் எது வேணா கொடுக்கலாம். எது வேணா கொடுத்துக்கலாம். சூப்பர். ஓகே. அவன் என்னமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன கொடுத்துறோம் அப்படின்னா டாலர் சிம்பிள் கொடுத்துருவோமா? அப்ப அந்த மிஸ் ஆகிற 5 டிஜிட்டுக்கு இங்க என்ன மிஸ் ஆட் ஆயிரும்? டாலர். இது டாலர். இங்க எத்தனை டிஜிட் ஆகும்? $6 சார். ஓகே. இப்போ ஒருத்தருக்கு சைஸ் 3 டிஜிட் தான் ஒரு salary இருக்கு. அப்ப இங்க எத்தனை டிஜிட் ஆட் ஆகும்? 7. அப்ப எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட் வேணுமோ அத்தனை நம்பர் ஆஃப், அதாவது 10 டிஜிட்டா மாறதுக்கு எத்தனை டிஜிட் தேவைப்படுதோ அத்தனை டிஜிட் கொடுத்துரும். புரியுங்களா? ஓகே. இப்போ இந்த டாலர் சிம்பிளை லெஃப்ட் சைடுல ஆட் பண்றதா இல்ல ரைட் சைடுல ஆட் பண்றதா? ரைட் சைடு. ரைட் இப்போ சைடு. நான் டாலர் ஆட் பண்ணுங்க அப்படின்னா, அதாவது டாலர் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்னா எந்த சைடு வருது? சைடு ஓகேடா. அப்ப என்ன வரும்னா இங்க வருமே வெறும் பேட் மட்டும் இருக்கு அப்படின்னா என்ன வரும்னா எரர் வரும். என்ன வரும்? ஓகே. எரர். அப்ப எனக்கு லெஃப்ட் சைடுல ஆட் ஆகணுமா இல்ல ரைட் சைடுல ஆட் ஆகணும்னு சொல்லுங்க. அப்ப இங்க லெஃப்ட் சைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா எப்படி என்ன கொடுக்கணும்? எல் பேட். லெஃப்ட் சைடு ஆட் பண்றதுக்கு என்ன கொடுக்கணும்னா எல் பேட். அப்ப எல் பேடோட மீனிங் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேடிங். அப்ப இங்க வருமே லெஃப்ட் சைடுல ஆட் ஆயிருக்கா? புரியுதுங்களா அது? எஸ். இப்போ எனக்கு என்ன பண்ணா எல்லாரோட சைஸ் சேலரியோட சைஸ் எத்தனை டிஜிட்டா மாறணும் அப்படின்னா 12 டிஜிட்டா மாறணும். ரைட் சைடுல ஆட் ஆகணும். அங்க என்ன ஆட் ஆகணும்னா ஆஸ்ட்ரிக்ஸ் ஆட் ஆகணும். ஓகே. select only rpad ஓகே. salary, salary 12. எத்தனை டிஜிட் வேணும்? 12 டிஜிட். என்ன கேரக்டர் வேணும்? asterisk ஃப்ரம் எந்த டேபிள்? from employee. salary employees. இப்போ எல்லாரோட சைஸ் எத்தனை டிஜிட்டா மாறணும் அப்படின்னா இப்போ 12 டிஜிட்டா மாறிடும். புரியுங்களா? ஓகே. அப்ப சைஸ் இந்த மாதிரி ஈக்குவல் பண்றதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்? பேட் ஃபங்க்ஷன். எதர் எல் பேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்? ஆர் பேட் யூஸ் பண்ணுவீங்களா? வெறும் பேட் அப்படின்னு யூஸ் பண்ண முடியுமா கேட்டா யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நோட் பண்ணிங்க.
நோட் பண்ணியாச்சா? எஸ் ப்ரோ. ஓகே. அடுத்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போறோம்னா ட்ரிம் அப்படின்ற பற்றி பார்க்கணும் இங்கேயுமே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம் இங்கேயுமே. இப்படி எடுத்துக்குவோம். செலக்ட், நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். என்ன ஸ்ட்ரிங் அப்படின்னா இப்படி எடுத்துக்குவோம். மலையாளம் அப்படின்னு எடுத்துக்குவோம். மலையாளம் ஃப்ரம் என்ன எடுத்துக்கோம்னா டூயல். ஓகேங்களா? டூயல் ரிப்ளேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மலையாளம் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே இப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா மலையாளம் அப்படின்றது ஃபுல்லாக பிரிண்ட் ஆயிடுச்சா. பட் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்லேருந்து எனக்கு எந்த கேரக்டரை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எம் அப்படின்ற கேரக்டர் மட்டும் ரிமூவ் பண்ணணும். என்ன கேரக்டர் மட்டும் ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறேன்? எம் அப்படிங்கிறமே. அதாவது ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்லேருந்து பர்டிகுலராக ஒரு சில கேரக்டர் மட்டும் ட்ரிம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் ட்ரிம் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரிம் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்? ட்ரிம் யூஸ் பண்ணி. ஓகே, இந்த மலையாளம் வந்து நான் ட்ரிம் பண்ண போறேன். கரெக்டா? ஸோ எதை ட்ரிம் பண்ண போறோம்? எம் கேரக்டர். அப்போ நான் அப்படி சொல்லணும். ஓகேங்களா? எனக்கு ட்ரிம் பண்ணுங்க. எதை, அதாவது இந்த ஸ்ட்ரிங் வந்து எதை ட்ரிம் பண்ண போறேன் அப்படின்னா எம் வந்து ட்ரிம் பண்ண போறேன். புரியுங்களா? அப்போ ஏறுமே ட்ரிம் மலையாளம். ஓகேங்களா? மலையாளத்துலேருந்து எதை ட்ரிம் பண்ண போறேன்? எம் ஃப்ரம் டு. ஓகேங்களா? இங்கே வருமே. இப்போ எம் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயே இருக்கு, ரைட் சைட்லேயே இருக்கு. கரெக்டா? அதாவது இந்த ஸ்ட்ரிங்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே இருக்கு, அதே மாதிரி ரைட் சைட்லேயே இருக்கு. இப்போ எந்த சைடு இருக்க எம் ட்ரிம் பண்ணணும்? ரெண்டு சைடும். ஸோ இங்கே இப்போ நான் வெறும் ட்ரீம் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஒர்க் ஆகுமான்னு கேட்டா ஒர்க் ஆகாது. வெறும் ட்ரீம் கொடுத்தா என்ன ஆகாது? ஒர்க் ஆகும். ஓகே. அப்போ இனிமே இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எய்தர் லெஃப்ட் சைடு இருக்கிற ட்ரிம் பண்ணுமா, அதாவது அந்த ஸ்ட்ரிங்கில் எய்தர் லெஃப்ட் சைடு இருக்கிற ட்ரிம் பண்ணுமா இல்லை ரைட் சைடு இருக்கிற ட்ரிம் பண்ணுமா அப்படின்னு சொல்லணும். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்தணும்? லெஃப்ட் எல். அப்போ இனிமே இப்போ லெஃப்ட் சைடில் பார்ப்போம். வர ரிசல்ட்டை பாருங்க. ரிசல்ட்டில் லெஃப்ட் சைடு மட்டும் எது ட்ரிம் ஆயிருக்கு? எம். இப்போ எனக்கு ரைட் சைடு ட்ரிம் ஆகணும் அப்படின்னா என்ன கொடுத்தலாம்? ஆர் ட்ரிம். ஓகேங்களா? ஸோ ஆர் ட்ரிம் கொடுத்து. ஓகேங்களா? ஸோ மலையாளத்துலேருந்து எதை ட்ரிம் பண்ண போகிறோம்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட்லேருந்து ட்ரிம் ஆயிருக்கான். இப்போ ரெண்டு சைடும் ஒரே டைமில் நம்ம ட்ரிம் பண்ணிக்க முடியுமா அப்படின்ட்டா ட்ரிம் பண்ணிக்கலாம். ஐ மீன் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே இருமே இப்படி இருக்கலாம். செலக்ட், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு சைடுமே இருக்கு, அதாவது லெஃப்ட் சைடு இருக்க எம்மும் ட்ரிம் ஆகணும், ரைட் சைடு இருக்க எம்மும் ட்ரிம் ஆகணும். அப்போ ரெண்டு சைடு இருக்கவே நம்ம ட்ரிம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் ட்ரிம் பண்ணிக்கலாம். அதாவது என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம்னா இந்த ட்ரிம்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம். பட் இங்கே என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரிம்முக்கு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா சின்டாக்ஸ் அப்படியே வேரி ஆகும். எப்படி அப்படின்னா இனிமே எல் ட்ரிமுக்கும் ஆர் ட்ரிமுக்கும் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா எந்த ஸ்ட்ரிங்லேருந்து என்ன கேரக்டர் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். கரெக்டாக? எந்த ஸ்ட்ரிங்லேருந்து என்ன கேரக்டர் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் இந்த ட்ரிம்முக்கு மட்டும் நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா எதை ட்ரிம் பண்ணணும்? ஓகேங்களா? எதை ட்ரிம் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்மை ட்ரிம் பண்ணணும்னா எம்மை ட்ரிம் பண்ணணும் ஃப்ரம் எங்கேருந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்ற இந்த மாதிரி சின்டாக்ஸ் எழுதணும். ஓகேங்களா? ட்ரிம்முக்கு மட்டும் என்ன ஆகும்னா சின்டாக்ஸ் வேரி ஆகும். ஓகேங்களா? எல் ட்ரிம்லேயும் ஆர் ட்ரிம்லையும் எந்த ஸ்ட்ரிங்லேருந்து என்ன கேரக்டர் ட்ரிம் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கணும். பட் ட்ரிம்ல என்ன ஆகும் அப்படின்னா என்ன கேரக்டரை ஃப்ரம் எங்கேருந்து ட்ரிம் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும். யாருமே ரெண்டு சைடுமே எம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரிம் ஆயிடுச்சா? ஓகேங்களா? இந்த ட்ரிம்முக்கு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா சின்டாக்ஸ் வேரி ஆகும். ஓகே, நோட் பண்ணிங்க.
ஓகே நான் பண்ணியாச்சா எஸ் ப்ரோ. அப்போ ஓகேங்களா ட்ரீம் அப்படின்ற எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகேங்களா ஸோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த ட்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் புரியுங்களா ஓகே யாருமே இப்போ எல் ட்ரீம் ஆர் ட்ரீம் ட்ரீம்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சில கேரக்டர் மட்டும் என்ன பண்ணால் ட்ரீம் பண்ணுவோம் யாருமே இப்போ நான் ஏன்னு கொடுத்துறேன் என்னன்னு கொடுத்துறேன் ஏ ஏ இப்போ நமக்கு ரிசல்ட் என்ன வரும் ஏ ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏ மட்டும் ட்ரிம் ஆகும். லெஃப்ட் சைடில் எந்த இருக்கு ஓ எல் ட்ரிம் ஓ சாரி அப்போ என்ன வரும் லெஃப்ட் சைடுல இருக்க ஏ மட்டும் ஸோ யாருமே ட்ரீமாக தான் பார்ப்போம் ட்ரீம் ஆயிருக்கா இல்லை ஆகாது. ஓகேங்களா ஸோ இப்போ என்ன இருக்கு சேம் இப்படியே டிஃபால்ட்டாக அது. ஒரே ஒரு நிமிஷம் ஹலோ யாருமே இப்போ ஏன்ற ட்ரீமா இருக்கான்னு கேட்டா ட்ரீமால பாருங்க ஏன் அப்படின்னா இந்த ட்ரீம் ஃபங்க்ஷன் யூஸ் பார்த்தீங்களா ட்ரீம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எய்தர் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மலையாளம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா ஒன்று நம்மளால லெஃப்ட் சைட்லேருந்து ட்ரீம் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா ரைட் சைட்லேருந்து ட்ரீம் பண்ண முடியும் ஓகேங்களா இடையில போய் ஒரு கேரக்டர் ட்ரீம் பண்ண முடியுமா அப்படின்னா இடையில போய்லாம் ட்ரீம் பண்ண முடியாது புரியுங்களா ஓகே. அப்போ ட்ரீம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எய்தர் நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ட்ரீம் பண்ண முடியும் அப்படின்னா எந்த சைட்லேருந்து ட்ரீம் பண்ண முடியும் ரைட் சைடு. ஸோ இடையில போய் ஒரு கேரக்டர் போய் ட்ரீம் பண்ண முடியுமா முடியாது. முடியாது அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணீங்க இங்கே கூட ஏ கொடுத்து பார்ப்போம் ஏற்மே இங்கே ட்ரீம் ஆயிருக்கா ஆகாது. அப்போ நம்ம ட்ரீம் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எய்தர் லெஃப்ட் சைட்லேருந்து ட்ரீம் பண்ண முடியும் அப்படின்னா எந்த சைட்லேருந்து ட்ரீம் பண்ண முடியும் ரைட் சைடு. ரைட் சைடில் ஓகே ஸோ நம்ம இடையில போய் ஒரு கேரக்டர் போய் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ட்ரீம் பண்ண முடியாது ஓகேவா ஓகே. அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆர் லாஸ்ட் இது ரெண்டுத்துல தான் ட்ரிம் பண்ண முடியும்ல ஆமாம் ஆமாம் ஓகே அடுத்தீங்க பாருங்க எப்படி கொடுத்துருவோம் இப்போ நான் என்ன கொடுத்துறேன்னா எம்ஏ அப்படின்னு கொடுத்துறேன் என்ன கொடுத்துறேன் எம்ஏ. இப்போ வருமே இப்போ எம்ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ லெஃப்ட்லேருந்து என்ன ஆயிரும் ஃபர்ஸ்ட் ரெண்டு கேரக்டர் ட்ரீம் ஆயிடுச்சா அது இந்த எல் ட்ரீம்லையும் ஆர் ட்ரீம்லையும் நீங்கள் எத்தனை கேரக்டர் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரீம் பண்ணிக்கலாம் பட் அந்த கேரக்டர் எந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கணும்னா எது லெஃப்ட் சைட்லேருந்து இருக்கணும் அப்படின்னா எந்த சைடில் இருக்கணும் ரைட் சைடு. ரைட் சைட்லேருந்து இருக்கணும் புரியுங்களா ஸோ அந்த கேரக்டர்ஸ் கண்டினியூவாக இருக்கணும் ஓகே அந்த கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டினியூவாக இருக்கணும் எய்தர் லெஃப்ட் சைடில் இருக்கணும் அப்படின்னா எந்த சைடில் இருக்கணும் அப்படின்னா ரைட் சைடு இருக்குங்களா இங்கே இருமே இப்போ போய் எம்ஏ இங்கே எம்ஏ கொடுத்தா அப்படின்னா என்ன ஆகும் ஹலோ ஆகாது ப்ரோ. ஒரு சைடு மட்டும் தான் எம்ஏ. பிகாஸ் லாஸ்ட் ரெண்டு ரைட் சைடில் எம்ஏ கண்டினியூஸாக இல்லை. அப்புறம் இங்கே இருக்காது ரெண்டு சைடுமே போயிடும் இப்ப நம்ம ட்ரிம் என்ன அப்போ இங்கே இருமே என்ன வருது have only one character.
அப்ப இந்த ட்ரீம்ல மட்டும் நீங்க எத்தனை கேரக்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னா ஒரே ஒரு கேரக்டர் தான் யூஸ் பண்ண முடியும். பட் எல் ட்ரீம்லயும் ஆர் ட்ரீம்லயும் நீங்க எத்தனை கேரக்டர் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரீம் பண்ணிக்கலாம். பட் அந்த கேரக்டர் கண்டினியூஸா லெஃப்ட் சைடுல இருந்து இருக்கணும். அப்படின்னா எந்த சைடுல இருந்து இருக்கணும்? ரைட் சைடு. ரைட் சைடுல இருந்து இருக்கணும். புரியுங்களா? ஓகே. ஓகே. ஜி இது டூவல்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா இந்த ட்ரிம் இல்ல ஆப்ஷன்? ஜி டேபிள்ல யூஸ் பண்ணிக்கலாம். நான் டேபிள்ல காமிச்சா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இருக்கா இங்க காமிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன ட்ரீம் பண்ணணும் அப்படின்னா இப்படி கொடுக்கலாமா? எனக்கு லெஃப்ட் சைடு இருக்க எண்ணெய் வந்து ரைட் சைடு இருக்க எண்ணெய் வந்து ட்ரீம் பண்ணணும். அப்போ எப்படி இருக்கலாம்? இப்போ ஆர் ட்ரீம் இல்லை ஃபர்ஸ்ட் கிளம்புல எந்த கேரக்டர் ட்ரீம் பண்ண போறோம் அப்படின்னா என்ன கேரக்டர் ட்ரீம் பண்ண போறோம்? என். அப்போ எப்படி கொடுக்கலாமா? சரிமே இந்த ஹெர்மன்ல என்ன ட்ரீம் ஆயிருக்கா? புரியுங்களா? எலன்ல என்ன ட்ரீம் ஆயிருக்கா? ஸோ நீங்கள் எதில் என்ன யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இதில் காமிச்சா அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க போட்டுருக்கா. டீல் டேபிள் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஓகே. பண்ணி ப்ரோ இப்போ இந்த ட்ரிம் வந்து இப்போ சேலரி டேபிள்லையும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ப்ரோ எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சரி யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்ல யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. சரி ஓகே. ஸோ இவ்வளோதான் என்ன பற்றி அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா அதாவது இங்கே ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். கரெக்டாக? ஆமா. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர் அதாவது எனக்கு செகண்ட் கேரக்டர் ஆரம்பிச்சு 3 கேரக்டர் வேணும். அப்போ எப்படி எழுதலாம்? செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் காலம்ல சப்ஸ்ட்ரிங் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங். கரெக்டா? சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் தேர்ட் கேரக்டர் ஆரம்பிச்சு எத்தனை கேரக்டர் வேணும்னு சொல்றேன்? தேர்ட். அப்போ எனக்கு எந்த காலம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் காலம். செகண்ட் கேரக்டர் ஆரம்பிச்சு 3 கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? ஃப்ரம் எந்த டேபிள் அப்படின்னா எம்ப்ளாயிஸ். கேட்டுமே இப்போ இந்த சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கோம்? ஒரு 2 ஆர்குமெண்ட். ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிருக்கோம். எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கீங்க? 3 ஆர்குமெண்ட். எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கோம்? 3 இல்ல 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுங்க. ஏறுமே இப்போ நான் இன்னொரு ஆர்குமெண்ட் போய் பாஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன். இப்போ எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கோம்? 4 4 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். என்ன வருது? too many arguments per function. அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் எத்தனை ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணணும்? 3 arguments. அப்ப இங்க இப்போ நீங்க சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம்? அதுதான் சப்ஸ்ட்ரிங் எதுக்காக யூஸ் பண்றோம்? அதோட யூசேஜ். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்ற அதோட யூசேஜ் வேணும். தென் பாத்தீங்க அப்படின்னா இதுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் எத்தனை பாஸ் பண்ணலாம்? 3 arguments. மேக்ஸிமம் எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம்னா 3 ஆர்குமெண்ட். ஸோ இனிமே ஃபர்ஸ்ட்
இன்னொன்று எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன பாஸ் பண்ணுறோம், செகண்ட் ஆர்குமெண்ட் எதுக்காக பாஸ் பண்ணுறோம், தேர்ட் ஆர்குமெண்ட் எதுக்காக பாஸ் பண்ணுறோம் அப்படின்ற மீனிங் இருக்கணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோம். கரெக்டாக? செகண்ட் ஆர்குமெண்டா நான் எந்த பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு செகண்ட் ஆர்குமெண்ட். கரெக்டாக? தேர்ட் ஆர்குமெண்ட்ன்றது எதுக்கு? எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணும். கரெக்டா? ஆமா, எத்தனை நம்பர் ஆஃப் அப்ப அந்த ஒரு ஆர்குமெண்ட்டுக்கான மீனிங் எழுதிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ன்றது நான் பாஸ் பண்ண போற இன்புட் வேல்யூ. கரெக்டா? இன்புட் வேல்யூ இந்த 2 அப்படின்றது செகண்ட் ஆர்குமெண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்டார்டிங் பொசிஷன். கரெக்டா? ஸ்டார்டிங் பொசிஷன். தேர்ட் ஆர்குமெண்ட் போது நம்பர் ஆஃப் கேரக்டர். கரெக்டா? இப்படி இது ஒன்று. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேக்ஸிமம் எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்? 3 ஆர்குமெண்ட் இல்லை. ஸோ மேக்ஸிமம் எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும் அப்படின்றது ரிசல்ட் வேணும். அடுத்துங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த தேர்ட் ஆர்குமெண்ட் எடுத்துறேன். எத்தனை ஆர்குமெண்ட் எடுத்துறேன்? தேர்ட். இப்போ நமக்கு எத்தனை கேரக்டர் வேணும்னு சொல்லியிருக்கோமா? இல்லை. அப்போ இங்கே பாருங்க என்ன இருக்கு. எல்லாமே அப்ப நான் இங்க ஓகேங்களா, நான் இங்க ரெண்டு ஆர்குமெண்ட் மட்டும் என்னால பாஸ் பண்ண முடியுமா? முடியும். அப்ப நான் ரெண்டு ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்றேன் அப்படின்னா ரிசல்ட்ல என்ன சேஞ்ச் வருது அப்படின்றத நீங்க எழுதணும். புரியுதா? ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருமே இப்ப நான் ரெண்டாவது ஆர்குமெண்ட் எடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ என்ன வருது? அப்ப இங்க மினிமம் எத்தனை தேவைப்படுது? 2. மினிமம் 2. மினிமம் 2 தேவைப்படுது. மேக்ஸிமம் எத்தனை தான் கொடுக்கணும்? 3. அப்ப நான் அந்த ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா அங்க ரிசல்ட்ல என்ன சேஞ்ச்? புரியுதா? இப்ப நீங்க இது மாதிரி என்ன பண்ணணும்னா இருக்க எல்லா ஃபங்க்ஷனும் கண்டுபிடிக்கணும். புரியுதா? இப்போ சப்ஸ்ட்ரிங்ன்ற ஃபங்க்ஷன் எடுத்து நான் என்ன பண்ண அப்படின்னா சப்ஸ்ட்ரிங்கோட யூசேஜ் என்ன, சப்ஸ்ட்ரிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ஒரு டெஃபினிஷன், அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டோட பர்பஸ் என்ன, செகண்ட் ஆர்குமெண்ட்டோட பர்பஸ் என்ன, தேர்ட் ஆர்குமெண்ட்டோட பர்பஸ் என்ன, அதுக்கப்புறம் ஓகேங்களா. ஸோ அங்கே மேக்ஸிமம் எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும், மினிமம் எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும், நான் ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணல அப்படின்னா அங்கே ரிசல்ட்ல என்ன சேஞ்ச் வருது, இப்படின்ற எல்லா பாயிண்ட்டுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா நோட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அதாவது ரியல் டைமா போறீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரிங் இல்லாம நம்மளால என்ன பண்ணவே முடியாது அப்படின்னா கொரி எழுதவே முடியாது. ஓகே. அப்ப இப்ப நீங்க ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட யூசேஜ் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனை இப்படி தான் நம்ம யூஸ், அதாவது டேரெக்டால நம்மளால எங்கேயுமே யூஸ் பண்ணிடலாம் மாட்டோம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனையுமே டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிட மாட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம் மாட்டோம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் அந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் ஓகேங்களா அந்த ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன, மேக்ஸிமம் எத்தனை ஆர்குமெண்ட், மினிமம் எத்தனை ஆர்குமெண்ட், ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணல அப்படின்னா அங்கே ரிசல்ட் என்ன சேஞ்ச் இருக்கு, இது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெடி பண்ணி எனக்கு என்ன அனுப்புங்க அப்படின்னா எனக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக அனுப்புங்க. ஒரு நோட் பேடில் போட்டு அந்த நோட் பேடை அப்படியே எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? நான் பார்த்துட்டு கரெக்ஷன் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் இப்போ இருந்தே ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் கொரி ரைட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக ஜாப் வாங்க முடியும். ஓகேவா? இல்லை அப்படின்னா இந்த எந்த சுச்சுவேஷனில் எதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியாமல் போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கான அசைன்மெண்ட் இதுதான் உங்களை. ஸோ இதை என்ன பண்ணீங்க அப்படின்னா இதை ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு நாளைக்கு ஈவினிங்குள்ளே அனுப்பிடுங்க எல்லாரும். ஓகேவா? ஓகே. சார்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? இப்போ நம்ம அந்த அட்மின்ல ஹெச்ஆர் லாகின் அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாமா? அது ஆமாம், ஹெச்ஆர் லாகின் பண்ணி இதே ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம். யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கீங்களா? நான் பண்ணல ப்ரோ. ஒர்க் ஆகிட்டு இப்போ ஒர்க் ஆகல. புரியல. உள்ள அந்த பேஜ் லோட் ஆக மாட்டேது. போயிட்டு கோ டு அந்த பேஜுக்கு போனா அந்த பேஜ் வந்து எரர் காட்டுது. ஓகே, அத போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகே. ஸோ இனிமே யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இங்கே சாஃப்ட்வேர் ஷேர் பண்ணுறேன். ஓகே. அதை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே.